தமிழ்நாடு வளர்கிறது முதலீட்டாளர்கள் மாநாடு 2025 மதுரையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். அதனை காணலாம். அந்த நேரடி காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார். அருகில் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜான் கிறிஸ்டோபர் வழங்கிட கேட்கலாம். ஜான் கிறிஸ்டோபர், வணக்கம். இந்த தமிழ்நாடு வளர்கிறது முதலீட்டாளர் மாநாட்டின் சிறப்பம்சம் என்னென்ன? எத்தனை நாட்கள் நடைபெற இருக்கிறது? என்னென்ன புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கிறது? பொதுமக்களுக்கு பயன் என்ன விளைவிக்கும்? தகவல்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று இரவு சென்னை விமான நிலையத்திலிருந்து விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தார். மதுரை விமான நிலையத்தில் அவருக்கு அமைச்சர்கள், திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து இன்று காலை தற்போது சற்று முன் மேலமடை சந்திப்பில் வேலுநாச்சியார் மேம்பாலத்தை முதலமைச்சர் திறந்து வைத்தார். தொடர்ந்து அங்கு அதே பகுதியில் திருமண நிகழ்ச்சியில் ஒன்று பங்கேற்றுவிட்டு தற்போது விரகனூர் ரிங் ரோடு உள்ள வேலம்மாள் ஐடாஸ் கட்டரங்கில் தமிழ்நாடு வளர்கிறது என்ற பெயரில் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை துவங்கி வைப்பதற்காக முதலமைச்சர் தற்போது வருகை தந்துள்ளார். முதலமைச்சருடன் அமைச்சர்கள் கே.என். நேரு, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, டி.ஆர்.பி. ராஜா, மூர்த்தி, கே.கே.எஸ்.ஆர்., ராஜகண்ணப்பன் ஆகியோர் உடன் உள்ளனர். தொடர்ந்து முதலமைச்சர் மாநாட்டில் தற்போது பங்கேற்று சிறப்புரையாற்றி பின் பல்வேறு தொழில் நிறுவனங்களுடன் தமிழ்நாடு அரசு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்தாகின்றன. குறிப்பாக மதுரை மற்றும் தென் மாவட்டங்களில் புதிய முதலீடுகளை ஈர்க்கும் விதமாக முக்கிய கட்டமாக இந்த மாநாடு பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த முதலீட்டாளர் மாநாட்டில் 36,600 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளனர். அதே போல முதலமைச்சர் முன்னிலையில் 56,766 புதிய வழிவகுக்கும் வகையில் 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. இதன் மூலம் 56,766 இளைஞர்களின் புதிய வேலை வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கப்படுகிறது என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது முதலமைச்சர் இந்த மாநாட்டில் பங்கேற்று துவங்கி வைப்பதற்காக வருகை தந்துள்ளார். தொடர்ந்து முதலமைச்சர் இதில் சிறப்புரையாற்ற உள்ளார். தகவல்களுக்கு நன்றி ஜான் கிறிஸ்டோபர்.